நம்மை வாழ வைக்கிறவரும் நமக்கு துணையாயிருக்கிறவருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் சோத்திரங்கள். வேதமே வெளிச்சம் என்கின்ற இந்த தியானத்தை தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற உங்கள் அனைவரையும் தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை, கர்த்தர் உங்களுக்கு செய்ய சொன்ன காரியத்தை நீங்கள் செய்ய தைரியத்தோடு இருங்கள், திடமனதாயிருங்கள். கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்திலே, கர்த்தருக்காக நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதிலே நீங்கள் திடமனதாய் உறுதியாய் காரியத்தை நீங்கள் நடத்துங்கள், செய்யுங்கள், செயல்படுங்கள், அமைதியாய் இராதுங்கள். கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருப்பார். யாருக்கு தேவன் துணையாயிருப்பார்? வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருக்கிறாராம். பல நேரங்களில எனக்கு ஒத்தாசை இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. இன்றைக்கு பல ஊழியர்கள் கூட இதை சொல்லுகிறதை என்னால் கேட்க முடிகிறது. எனக்கு ஊழியத்துக்கு யாருமே உதவியாய் இல்லை பிரதர், குடும்பத்தில் உதவியாய் இல்லை, எனக்கு உதவி தேவைப்படுகிறது என்று சொல்லுகிற பலரை நான் அறிவேன். இன்றைக்கு கர்த்தர் உதவியையும் ஒத்தாசையும் அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். 3 விதமான உதவிகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகவும் தேவை. ஒன்று, ஆவிக்குரிய உதவி, ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப். ஆவிக்குரிய ஒரு ஹெல்ப், துணை நமக்கு தேவை. சரீர பிரகாரமான பிசிக்கல் ஹெல்ப் நமக்கு தேவை. ஃபினான்ஷியல் ஹெல்ப் நமக்கு தேவை. பொருளாதார உதவி நமக்கு தேவை. எனவே இந்த உதவிகளை எல்லாம் கர்த்தர் நமக்கு தரும்படியா அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே அவருடைய முகத்தையே நோக்கி பார்ப்போம். காரியங்களில் ஜெயம் உண்டாவதாக. நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெயம் தருவார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த காலை தியானத்தில் இணைந்து எங்களோடு கூட அப்பா தியானித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவனே துணையாயிரும். இதெல்லாம் உடைய சித்தத்தோடு திட்டத்தோடு இவர்கள் செயல்படுகிறார்களோ அவை எல்லாவற்றிலும் துணையாய் இருக்கிறதற்காய் உம்மை நான் துதிக்கிறேன். கிருபை உண்டாகட்டும், தேவ மகிமை உண்டாகட்டும், தேவ பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.